ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ என்னடா இது டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்கு, அதுவும் 6வது டாஸ்க்கு. இந்த டாஸ்கில் போயிட்டு விக்ரம் வந்துட்டு இப்படி ஒரு யுக்தியை பயன்படுத்தி டாஸ்க்கே ஒட்டு மொத்தமாக செத்த டாஸ்க்கு மாதிரி மாற்றி விட்டார். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கில்லர் காயின் டாஸ்க்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த காயினை எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்கப்பட்டிருக்க 3 நிமிஷத்துக்குள்ளே எல்லாரும் மாற்றி மாற்றி ஒட்டுவாங்க. கிட்டத்தட்ட ஓடுவாங்க, பிக் பாஸ் ஹவுஸை சுற்றி ஓடுவானுங்க. பயங்கர என்ஜாயபுளாக இருக்கும் ஆக்சுவலாக அந்த டாஸ்க்கு. எண்ட் ஆஃப் த டே பசங்களுக்குள்ளே விளையாடும்போது பயங்கரமாக மாறும். அது ஒரு மாதிரி ரொம்ப டஃப்பாக மாறிட்டே போகும். பயங்கரமாக ஓடுவாங்க, கீழே விழுவாங்க. அது எதுவுமே ஒட்டுறதுன்றது அவ்வளோ சுவாரஸ்யமான டாஸ்க்கு. இதில் விக்ரம் என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு கேங்கை சேர்த்துக்கிட்டாப்புல. நம்ம அரோரா, சுபிக்ஷா, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ரா, இந்த மாதிரி கேங்கை சேர்த்துக்கிட்டு பாயிண்ட்ஸ் டேபிளில் ஃபஸ்ட்டில் யார் இருக்காங்களோ அவங்க மேலே ஒட்டிடுவோம். ஸோ அந்த வரிசையில் வந்துட்டு ஒவ்வொருத்தராக ஒட்டிக்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டார். ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா, எடுத்த உடனே போயிட்டு கில்லர் காயின் எடுத்த உடனே சபரி மேலே ஒட்டி சபரி மேலே மொத்த டீம்மேட்டும் உள்ளே இது பண்ணிட்டாங்க. கமருதீனும் அந்த இடத்துல சபரியை லாக் பண்ணார். ஏன் எதுக்குன்னே கேட்காம கமருதீனுமே வந்துட்டு சபரியை லாக் பண்ணதெல்லாம் பயங்கர சர்ப்ரைசிங். ஸோ எல்லாமே பிளான் பண்ணி சபரியை ஓட்டிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட வீட்டில் இந்த 8 பேரோட வெயிட்டும் சபரி மேலே இருக்குது. கத்துறாரு. அதுக்கப்புறமா 3 நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறமா சபரி எலிமினேட் ஆனார். அதே மெத்தடில் தான் கிட்டத்தட்ட கமருதீனுமே வந்துட்டு பண்ணாங்க. ஆனால் கமருதீன் பயங்கரமாக அழுதுட்டாரு. சபரிக்கு வந்துட்டு கொஞ்சம் இருந்துச்சு, ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டாரு. பட் ஆனால் கமருதீனை ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்க முடியல. பயங்கரமாக அவுட் ஆகிட்டு போயிட்டு அழுகுறாரு, விக்கல்ஸை திட்டுறாரு, எல்லாருமே திட்டுறாரு, அது இதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுட்டு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. 3வதாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்வதி வந்துட்டு சோஃபா கீழெல்லாம் போய் ஒளிஞ்சாங்க. அவங்களையும் சுற்றி வளைச்சி கையை 2 பேர் காலை 2 பேரை பிடிச்சிக்கிட்டு சுச்சல்லம் கொஞ்ச நேரம் தாண்டா அவ்வளோ தாண்டா ஆயிடுச்சுலான்னு சொல்லி அவங்க மேலேயும் ஓட்டிட்டாங்க. ரொம்ப அசிங்கமாக போச்சு நம்ம பார்வதிக்கு. அந்த டாஸ்க் முடிஞ்சவொன்னே அசிங்கமாக திட்டிக்கிட்டே வந்து இப்படிலாம் பண்ணுறானுங்க அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாரையும் அசிங்கமாக திட்டிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. தென் ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா நம்ம திவ்யாவும் முடிவு பண்ணிட்டாங்க, ஓட விட மாட்டாங்க, எப்படியும் நம்மளே ஒட்டிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல திவ்யாவும் ஒட்டிக்கிட்டாங்க. நடுவில் பிளான் இருந்துச்சு, கடைசி செகண்டில் போயிட்டு எப்படியாச்சு அப்படியே அந்த காயின் எடுத்து விக்கல்ஸோடைய முதுகில் ஒட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை யாரும் பண்ண மாதிரியே தெரில. வினோத் ஒரு முறை ட்ரை பண்ணார், அந்த இடத்துல மிஸ் ஆகி போச்சு. அடுத்ததாக திவ்யாவோட இடத்துல வந்து இப்போ பண்ணலாம்னு நினச்சாங்க. பட் அங்கேயுமே மிஸ் ஆகிடுச்சு. விக்கல்ஸ் விற்கிற முதுகில் ஒட்டவே இல்லை. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அரோரா இந்த இடத்துல பிக் பாஸ் என்ன பண்ணிட்டாரு, நான் தான் ஒரு டாஸ்க் கொடுத்தேன், அதை நீங்கள் வேறு மாதிரி பண்ணுறீங்க, இப்போ என் ஐடியாவை பாருங்கடான்னு சொல்லி காயின் கார்டன் ஏரியாவில் தான் இருக்கும், கேமில் இருக்கவங்கலாம் வீட்டுக்குள்ளேருந்து வந்து காயின் எடுங்கடா அப்படின்னு சொன்ன உடனே அரோரா பயந்து போயிட்டு ஐயோ கேமில் இல்லாதவங்களும் வந்து நம்ம மேலே ஒட்டுவாங்கன்னு சொல்லிட்டு கட்லான போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க. ஆனால் கடைசியாக வந்துட்டு சுபிக்ஷா காயின் எடுத்துகிட்டு போயிட்டு அரோராவுடைய முதுகில் ஓட்டிட்டாங்க. அதுக்கப்புறமா அரோரா என்ன நினச்சாங்க, சரி சுபிக்ஷா கடைசி செகண்டில் வந்துட்டு விக்கல்ஸ் மேலே ஒட்டிடும் அப்படின்னு நினச்சாங்க போல். கடைசியில் கண்ணை காட்டுறாங்க அரோராக்கே, டைம் ஆயிடுச்சு ஓட்டிட்டு. ஆனால் சுபிக்ஷா அதை பண்ணவே இல்லை. ஸோ அந்த இடத்துல அரோராவும் அவுட் ஆகிட்டாங்க. இப்படி பயங்கரமான சூப்பரான டாஸ்க்கை ஒன்றும் இல்லாத உப்புச்சப்பு டாஸ்க் மாதிரி மாற்றிட்டாரு நம்மளுடைய விக்ரம். இதனால் பார்வதி மற்றும் கமருதீன் பயங்கரமாக அஃபண்ட் ஆகிருக்காங்க. முன்னாடி 2 பேருக்கு பண்ணும்பொழுது வந்துட்டு ஜாலியாக இருந்துச்சுன்னு சொன்ன திவ்யா, அதுக்கப்புறமா எனக்கு இந்த மாதிரி பண்ணுறதுல உடன்பாடு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. விச் மீன்ஸ் அவங்க அவுட் ஆனதுக்கப்புறமா. ஸோ இந்த டாஸ்க்குடைய மெயின் பேஸே வீடை சுற்றி ஓடணும் அப்படின்றது தான். பட் ஆனால் அது எதுவுமே இல்லாமல் எல்லாரையுமே பிடிச்சி வச்சு ஒரு மாதிரி யுக்தி பண்ணுறேன்னு சொல்லி இந்த டாஸ்க்கே கொஞ்சம் கேவலமாக மாறிடுச்சு அப்படின்னு தான் என்னுடைய கருத்து. உங்கள் கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை கூட தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.